இன்னைக்கு மூணாவது கதை. இது வீணான்ற ஒரு ராஜாவை பற்றி. அராஜகம் நடத்துகிறான் அந்த ராஜா. அவனை பற்றி அவன் இஷ்டத்துக்கு ஒரு கடவுள் மேல் நம்பிக்கை கிடையாது. ஆத்திகன். அவன் பண்ணுறது தான் முக்கியம், அவன் பண்ணுறது தான் ரூல். அவனுக்கு நிறைய விஸ்டம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ராஜ்யத்தில். பட் ஜனங்கள்லாம் ஏதோ ஒத்துன்னு போயின்னு இருக்காங்க அதுக்கு. ஆனால் பூமாதேவி நேச்சர், மதர் நேச்சர், அவளுக்கு பிடிக்கல இது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுறா. நிலங்கள்லாம் பயிரை விளையிறதையே நிறுத்திடுறது. கிரெயின்ஸ் எல்லாம் கம்மியாகிடுறது நாட்டில். நதியெல்லாம் வற்றி போயிடுறது. இந்த மிருகங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, அதனால் அது கண்ணாபண்ணான்னு பிஹேவ் பண்ணுறது. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம திருக்குறளில் கூட சொல்லியிருக்கு இல்லையா, இன்னாயனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கண் செயல். இன்னாயனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்கண் செயல். நம்மளுக்கு எது கஷ்டம் கொடுக்குமோ அதை மற்றவாளுக்கு பண்ணாத அப்படின்றது ரொம்ப சுலபமான விஷயம். இந்த ராஜா அதெல்லாம் ஒத்துக்கல. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. உலகமே அழிஞ்சின்னு இருக்கு. அங்கே இருக்கிற சில முனிவர்கள்லாம் பார்க்குறா, இதை முடியல அவளுக்கு, இது தாங்கலை, எப்படி ஆனால் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ராஜாவை உருவாக்கி அவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்றான். அந்த வீணாவை அவன் எப்படியோ அழிச்சுடுறான். அந்த ராஜா பேர் தான் பிரித்து. அவரை பற்றி கதை. பிரித்து நல்லா தான் நாட்டை ஆடுன்னு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எல்லாம் நேர்மையோட நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் அந்த பழைய ராஜா பண்ண ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் திரும்பி வர மாட்டேன்றது. அது அழகாக சிம்பாலிக்காக இந்த கதையில் பாகவதத்தில் சொல்கிறது. என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு பூமாதேவியை ஒரு சிம்பிளாக காமிக்கிறா. இதில் எப்படி அந்த நாட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் எப்படி சமாளிக்க முடியாமல் போகிறதுன்றதுக்கு ஒரு சிம்பிள் ஆட்டம் அந்த பூமாதேவியை காமிக்கிறார். பூமாதேவி வந்து ஒரு அந்த பசுமாடு கண்ணுக்கு தெரியுது பிரித்து உடனே பார்த்த உடனே அவருக்கு தோன்றது, இதுதானே நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருமே, இது கஷ்டப்பட்டு இருக்காது ஜனங்க, போய் பிடிச்சிடலான்னு அதை துரத்துறாரு. அது வானத்தில் பறக்கிறது எல்லாம் போய் எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் துரத்துறாரு, பிடிக்க முடியல. கடைசியில் பார்க்குறது இந்த கவு. சரி, நீ கொஞ்சம் பசுமாடு நின்றுட்டு அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம், நம்ம பிரித்துக்கிட்ட சொல்கிறது, பார்ப்பா, எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட என்னுடைய வெல்த்தெல்லாம் நான் காப்பாற்றி வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா அதை கெட்டவாகிட்ட கொடுத்தா எல்லாம் அழிஞ்சு போயிடும். நீ கெட்டவன் இல்லைன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது. இதை கேட்ட உடனே புரிஞ்சு போயிடுறது அவருக்கு, பிரித்துக்கு. உடனே கையில் இருந்த அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டு அவர் வணங்குறார்.
வணங்கிட்டு சொல்கிறாரு, இப்போ தான் எனக்கு புரியுறது, நீ சொல்கிறதுல தப்பே கிடையாது. உனக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு நல்லா புரியுறது. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் நல்லவனா இருக்கேன், நான் நல்லா காப்பாற்றினேன், என்னை நம்பு, எனக்கு நீ தயவு செய்து உன்னுடைய வெல்த்தை திருப்பி கொடு அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போ காமதேனுக்கு பூமாதேவிக்கு கொஞ்சம் மனசு மாறுறது. மாறிட்டு சரி நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோ அப்படின்றார். ஆனால் எப்படி கொடுக்குறான்றது ஒரு சிம்பாலிக்காக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாகவதத்தில். அந்த ஒவ்வொரு ஆட்டினுடைய மலக்காமலேருந்து ஒவ்வொரு வெல்த்து தான் வருது. அதாவது அதுலேருந்து வர மில்க்கு, ஒரு ஒன்றுத்துலேருந்து வர மில்க்கு சேஜஸ்க்கெல்லாம் விஸ்டம் திருப்பி கொடுக்குறது. அங்கே இருக்கிற உழைப்பாளிங்களுக்கெல்லாம், ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கிரெயின் நிறைய கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வேண்டியது கொடுக்குறது. அங்கே இருக்கிற மிருக ஜனங்களுக்கெல்லாம் நிறைய புல், அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டிய விஷயம்லாம் கொடுக்குறது, சாப்பாடெல்லாம். ராஜாங்களுக்கெல்லாம் சுத்தமான ஒரு ஒரு நேர்மையான லாவை கொடுக்குறது. அதே மாதிரி ஈவன் அசுராளுக்கு கூட அவளுக்கு எது தேவையோ அது கொடுக்கறது, ஒவ்வொன்றுத்துலேருந்து ஒவ்வொன்று. யாருக்கு எது வேணுமோ அதை தான் கொடுக்கறது. அந்த மாதிரி அது கொடுக்கறதுனால பிரீத்து என்ன பண்ணுறாருனாக்கா, சிம்பாலிக்கா அவர் தன்னுடைய நாட்டை பெரிய வளமுள்ள நாட்டாக ஆக்கிக்கிறதுக்கு அது ஒன்றும் கொடுக்கல, வளமுள்ள நாடாக ஆகிறதுக்கு வேண்டிய விஷயத்த அது கொடுக்குது. அது ஏன்னா இது இங்கிலீஷில் சொல்லுவோம், அது எக்கோ சிஸ்டம் ரீபர்மிட்டிங் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா, நாட்டில் சரியான விஷயம் நடக்கலைன்னாக்கா அந்த எக்கோ சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும். அப்படி ஃபெயில் ஆகிற சமயத்தில் அது என்னத்தினால அந்த மாதிரி இருக்குன்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம்னாக்கா அது ஆன்சர்ஸ் கொடுக்கும். அந்த ஆன்சரை நம்ம அப்ளை பண்ணால் திரும்பி வந்துடும். அப்படின்றது தான் இதனுடைய கதை. இப்போ நடந்து தானே இருக்குது நாட்டில். நிறைய விஷயம் நம்ம வந்து கண்ணா பின்னான்னு ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு தாட்லெஸ்ஸாக நம்ம வேண்டியதை எடுத்துன்னு இருக்கோம் நேச்சர் காமதேனுக்கிட்டேருந்து. காமதேனு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா நிறைய விஷயத்தில். அதையும் சில பேருக்கு புரியுறது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டுருக்கு, இந்த கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டுருக்கு, சீ லெவல்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. ஆனால் அதை லிசன் பண்ணோம். இந்த கதை அதை தான் சிம்பாலிக்காக காமிக்கிறது. கவ், பசு என்ன சொல்கிறதுனாக்கா எல்லா நேச்சரையும் காமிக்கிறது. ஏன் ஓடி போகிறது? climate change, global warming, crops failing, famine, இதெல்லாம் அந்த பீயிங் எலூசிவ், கைக்கு கிடைக்காம இருக்குது வேண்டியது. அப்புறம் நிற்கிறது, நின்று சொல்கிறது உங்ககிட்ட, பார்ப்பா இதெல்லாம் தான் நீ பண்ணின்னு இருக்க, ஃபாசல் ஃபியூல் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுற, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, என்னால் கொடுக்க முடியாது, நீ வந்து எனக்கு நாங்கள் சொல்கிறத கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்க, நான் வந்து ஐம் கோனா வித்ஹோல்ட். நீ போன அப்புறமா வேற யாரானா வருங்காலத்தில் நல்ல ராஜா வந்தான்னாக்கா அவனுக்கு கொடுக்குறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அது பிரீத்து அதை ரிசன் பண்ணுறார். சரி 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 நான் வந்து ஜாகிரதையாக இருக்கேன், இனிமேலேருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன், கண்ணாவை நான் உன்கிட்ட நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது தான் அந்த காமிக்கிறது. அந்த பால் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக போகிறதுன்றது ரொம்ப அழகான கதை.